அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இறால் ஃப்ரைட் ரைஸ் செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். வந்து 2 நாள் இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு இந்த ஒரு சாப்பாடை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். வந்து சரி, அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம். இதில் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுக்கோம், 2 வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கோம். உள்ளி வந்து இதில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோம். வந்து பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கு, கருவேப்பு மேலே எடுத்து வச்சுக்கோம். வந்து கேரட்டை வந்து சின்ன சின்ன சீவி வச்சுருக்கிறோம். லீக் சைம் வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். வந்து இதில் 3 பேர் சாப்பிட்றோடைய நாங்கள் 3 முட்டையை சேர்த்துக்கொள்ள போகிறோம். வந்து இங்கால டேஸ்ட்டுக்காக வந்து மகி சூப் கட்டி பாவிக்க போகிறோம். வந்து இதில் வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் பவுடர், கொஞ்சம் தூள், கொஞ்சம் மிளகு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். வந்து ஊறுறதுக்காக வந்து இங்கால வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி போட்டு எடுத்து வச்சுருக்கோம். வந்து இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுக்கோம், வதக்கிற எண்ணெய், இதில் மிளகு தூள் வந்து பாவிக்க போகிறோம். வந்து மஞ்சள் வந்து இன்னும் கொஞ்சம் தூளுக்கு சோறுக்குள்ளே வந்து சேர்த்துக்கொள்றதுக்காக வச்சுருக்கோம். வந்து இது வந்து நச்சீரக தூள் வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கொள்ள போகிறோம். வந்து இது வந்து உரைப்புக்காக வந்து நாங்கள் தூளை பாவிக்காமல் தூள் மணக்குமெண்ட்டாக்காக நாங்கள் வெட்டு தூளை பாவிக்க போகிறோம், வெட்டு மிளகா தூளை பாவிக்க போகிறோம். வந்து சரி, தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள் செல்வோம். சரி, இப்போ வந்து நாங்கள் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு காய விட்டு நாங்கள் வந்து முதலே இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ள போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் இறாலை வந்து வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் வந்து பொரிக்காமலுக்கு அளவான எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் காய விட்டதும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிஞ்சு வரும். வந்து நாங்கள் இப்போ வந்து இறாலை சேர்த்துக்கொள்கிறோம். வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி விட போகிறோம். வந்து இந்த எண்ணெய் இந்த வெக்கையில் வந்து இது வந்து அவிஞ்சு வதங்கி வரட்டும்னு சொல்லி. சரி, இப்போ இறால் வந்து ஓரளவு அவிஞ்சு வதங்கி வருது. வந்து நாங்கள் ஒரு கிளறி விட்டுக்கொள்வோம். வந்து இப்போ வந்து இறால் வந்து நல்லா அவிஞ்சு வந்துருக்கு. வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கொள்வோம். வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து நாங்கள் விட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கிறதா விட்டுக்கொள்கிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதா. சரி, இப்போ இறால் வந்து நல்லா வதங்கி பொரிஞ்சிருக்கு. வந்து நாங்கள் இதை எடுத்து வச்சுட்டு இதே சட்டியில் தான் வந்து நாங்கள் வெங்காயங்களை பொரித்து மேற்கொண்டு செய்ய போகிறோம். வந்து இறாலை இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் இறாலை வந்து அதை எடுத்து வச்சுட்டோம். வந்து இப்போ வந்து நாங்கள் அதே சட்டியில் வெங்காயத்தை வந்து பொரித்து கொள்ள போகிறோம். வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். வெங்காயத்தில் நாங்கள் சிறிதளவு உப்பை சேர்த்து கொண்டு வந்தால் அடக்கண்டு வெங்காயம் மரம் கொண்டுடைய கொஞ்சம் சிறிதளவு உப்பை சேர்த்துக்கொள்ளலாம். வந்து சரி, இப்போ இது பொரிஞ்சு கொண்டு கேட்க நாங்கள் வந்து இதோட பச்சை மிளகாயையும் கருவேப்பு மிளகையும் உள்ளியையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஒரு இதாக வந்து இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்துட்டு வந்து நாங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுக்கல. ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் கடிபடுற நல்லா இருக்கும்படியாக அரைப்பாதம் வந்த பிறகு நாங்கள் வந்து லீக்ஸையும் வந்து கரெக்டையும் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். வந்து லீக்ஸை போட்டுட்டோம். வந்து அதோட வந்து நாங்கள் கரெக்டையும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். வந்து கரெக்டு நிற்கும் வந்து அரை பச்சையாக வதங்கினாலே காணும். வந்து நல்லா வதங்க முடியல, லைட்டாக ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நாங்கள் வதக்கி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். வந்து இப்போ இது வதங்கி கொண்டு கேட்க வந்து நாங்கள் மேலே தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். வந்து ஆல்ரெடி உப்பு போட்டபடியாக நாங்கள் பார்த்து போட்டுக்கொள்கிறோம். வந்து அதோட மிளகு தூள் வந்து இது கொஞ்சம் சின்னாட்டம் சாப்பிட்றபடியாக நாங்கள் கொஞ்சம் உரைப்பை கொஞ்சம் குறைச்சி செஞ்சு கொள்கிறோம். வந்து அதோட வந்து இது மஞ்சள்னு சொல்லி அந்த குறி பவுடர்னு சொல்லுவாங்க. வந்து அதையும் சேர்த்துக்கொள்கிறோம். வந்து அது வந்து வாசத்துக்கும் மற்றொரு வெளுப்பு மணங்கள் போடுறதுக்காக வந்து இது வந்து நச்சீரத்தூள் வந்து சிறிதளவு சேர்த்துக்கொள்கிறோம். வந்து இது வந்து ஒரு உடம்பு நல்ல மென்மைக்காக நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. இது கட்டாயம் இல்லை. இப்போ வந்து உரைப்புக்காக மேலும் கொஞ்சம் வெட்டுத்தூள் வந்து பாய்ச்சி கொள்ள போகிறோம். வெட்டு மிளகாத்தூள் வந்து அளவாக பாய்ச்சி கொள்ளுங்க. இது கடுமையாக உரைக்கும். வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு கொள்கிறோம். வந்து மரக்கறிகள் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துருக்கு. வந்து இப்போ நாங்கள் வந்து முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். வந்து சில பேர் வந்து முட்டையை தனியாக வறுத்து எடுத்துக்கொள்வாங்க. வந்து நாங்கள் இது டேஸ்ட்டாக இருக்கும்னுடைய நாங்கள் இதுக்குள்ளேயே சேர்த்து முட்டையை வந்து வதங்க விட போகிறோம். வந்து இப்போ மரக்கறியெல்லாம் வந்து வதங்கி வந்துட்டு வந்து நாங்கள் இப்போ எடுத்து வச்சு சூப்பு கட்டி வந்து சேர்த்துக்கொள்கிறோம். வந்து மேக்கியை வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நல்லா வதங்கி வந்துட்டு வந்து கிளறி விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து வதக்கி வச்சு இந்த இறாலை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். வந்து இப்போ
இப்போ வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் வந்து டேஸ்ட்டு வாசங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கொள்றதுக்காக வந்து எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு வந்து நாங்கள் இப்போ வந்து தேவையான அளவு சோறை வந்து சேர்த்துக்கொள்கிறோம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சோறை வந்து போட்டு கிண்டி கொள்ள போகிறோம் வந்து அந்த சோறையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் தானே இப்போ வந்து நன்றா வந்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறோம் வந்து இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்றதுக்காக வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றுமே மார்மயூ.